நிறைய பேர் என்ன எத்தனையோ இடத்துல எத்தனையோ வாட்டி ஆயிரத்தில் ஒருவன் பத்தி பேச சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் பேசவே தோணல. ஏன்னா அந்த படம் கொடுத்த ரணங்கள் அது என்னைக்குமே ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். படம் ரிலீஸ் ஆன தருணத்துல இருந்து ஒவ்வொருவரும் அதை குத்தி 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 கிழிக்கிறாங்க. ரத்த ரத்தமா துண்டு போடுறாங்க. இவன் யார் இப்படி எடுக்கிறதுக்கு அப்படின்னு போஸ்டர் விட்டுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதனால இவ்வளவு நடக்குது. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசர்கள் பத்தி எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுத்துட்டு இருந்தோம்? இந்த படம் தான் முதல்ல நாங்க நல்லா ரிசர்ச் பண்ணி தான் காமிச்சோம். எல்லாரும் அந்த சோழர்களை புடிச்சுக்கிட்டாங்க, சோழர்களோட பயணம் தொடருன்றாங்க. அந்த சோழனை பத்தி அந்த படத்துக்கு முன்னாடி ஏன் பேசல? ஆனா இதுல உழைச்ச கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா, பார்த்திபன், எவ்வளவு பேரு, பல்லாயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸ், இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காமயே போயிடுச்சு. முக்கியமா ராம்ஜி சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர் தூங்கவே இல்லை, இந்த படத்தோடயே வாழ்ந்தாருன்னு சொல்லணும். இவங்களுக்கு எதுவுமே ஒருத்தருமே ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கலையேன்னு சொல்லி நான் ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கேன்.